வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார் இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஊவேசா பற்றி. கண்டறிதல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊவே சாமிநாத ஐயர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் ஊவே சாமிநாத ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. முருகன் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் ஊவே சாமிநாத ஐயர். கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நாடார். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை மறைமலையடிகள். முருகன் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழையதும் புதியதும் ஊவே சாமிநாத ஐயர். கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நாட்டார். பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை மறைமலையடிகள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2, 1. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. தமிழ் அறிஞர்கள் இந்த சைடு சிறப்பு அடைமொழி கொடுத்துருக்காங்க. இதில் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிகா தமிழ் தென்றல். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிகா தமிழ் தென்றல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு போப், ஜூலியன் வின்சோன். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், ஜூலியன் வின்சோன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவே சாமிநாதன். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவே சாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன். ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன். நெக்ஸ்ட் கொஸ்டின். சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா. சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா. ஊவேசா அவர்களோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை எழுதுக. ஊவேசா பதிப்பித்த நூல்கள். ஊவேசா பதிப்பித்த நூல்களில் பார்த்தீங்கன்னா உலா, கோவை, பரணி எல்லாம் வரும், பிள்ளை தமிழ் வராது. ஸோ இதுதான் பொருந்தாதது. பொருந்தாததை எழுதுக. ஊவேசா பதிப்பித்த நூல்கள் பிள்ளை தமிழ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் ஜூலியன் வின்சோன். ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் ஜூலியன் வின்சோன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2 பொறுத்துக. இதில் திணைமாலை 150 கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர். திணைமாலை 150 கனிமேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஊவே சாமிநாத ஐயர். ஜூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர் ஊவே சாமிநாத ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவேசா தன் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? இது பார்த்தீங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிறது தான் ஊவேசா அவர்களோட வரலாற்று நூல். இதில் தன் சரிதம்னு கொடுத்துருக்காங்க. ஊவேசா தன் சரிதம் எனும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆன கொஸ்டின்னா இந்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. புலவர் நூற்பெயர். திருவிகா உரிமை வேட்டல். ஊவேசா என் சரிதம். பரிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவனார் மண்ணிலே வின்.
திருவிக உரிமை வேட்டல், உவேசா என் சரிதம், பரிதிமாற் கலைஞர், ரூபாவதி, தேவநேய பாவனார், மண்ணிலே விண். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். ஓல்டு புக்கில், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு 2019க்கு முன்னாடி இருக்கிற ஓல்டு சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா 6வதுல உவே சாமிநாத ஐயர் பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். நம்ம 6th வந்து அந்த ஒன்லைனர் வீடியோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு உவே சாமிநாத ஐயர் பற்றின வீடியோ வந்து அதுக்கான லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. 6th ஓல்டு புக்கோட ஒன்லைனர். யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930இல் முதலில் பதிப்பித்தவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி உவேசா. இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ தமிழ் புக்கு 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், அதில் தமிழ் விடு தூதில் இந்த இது கொடுத்துருப்பாங்க. தமிழ் விடு தூதுவை வந்து 1930இல் உவேசா தான் முதல்ல பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930இல் முதலில் பதிப்பித்தவர் உவேசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 2006. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்னு சொன்னவர் உவேசா. மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இருக்கிற 11th சிறப்பு தமிழ் புக்கில் வந்து ஒரு ஓலைச்சுவடியும் மின் நூலும் பேசிக்கிற மாதிரி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓலைச்சுவடி பார்த்தீங்கன்னா உவேசா அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உவேசா அவர்கள் வந்து இந்த வித்யாபியாசம் இந்த மாதிரி வர்ற இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்வி பயிற்சி, இந்த மாதிரி தமிழில் வந்து எப்படி வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, இந்த மாதிரி ஒரு 4-5 இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அது பாக்ஸ் கண்டென்ட்டாக பாக்ஸில் இருக்கும், சிறப்பு தமிழ் 11th புக்கில். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டளித்தவர் உவே சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 சரி, 3 வந்து தப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் உவே சாமிநாதர். இது பார்த்தீங்கன்னா 11th தமிழ் புக்கில் இருக்கும். உவேசா பற்றி பின்னாடி ஒரு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். இப்போ இருக்கிற 11th 12th நியூ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களை பற்றியும் லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பரிதிமாற் கலைஞர் பற்றி, உவேசா பற்றி, சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 11th 12th புக்கில் இதை மாதிரி புலவர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா அதெல்லாம் மட்டும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை மாதிரி முக்கியமாக அவங்களோட சிறப்பு பெயர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் கேட்பாங்க. புலமை பெருங்கடல் அப்படிங்கிறவர் உவே சாமிநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின், 2024 குரூப் 4ல் வந்த கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட்டு, சரியானவற்றை பொறுத்துக. இதுதான் சொன்னேன். இந்த 11th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா உவேசா வந்து
ஒரு பாக்ஸை கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது இந்த கண்டென்ட்டு தான். அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம், சீதால பத்திரம் அப்படிங்கிறது தாளை மடல். அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம், சீதால பத்திரம் அப்படிங்கிறது தாளை மடல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மொழிகளின் ஆய்விற்கு அதுக்கடுத்து இன்னும் வர்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 கொஸ்டின் தான் இருக்குது. ஒரு 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றினதும், ஒரு கொஸ்டின் சி இலக்குவனார் பற்றினதும். இவங்களை பற்றி ஸ்கூல் புக்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நம்ம நெட்லேருந்து கொஞ்சம் இவங்களை பற்றின கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறவரும் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறவரும் வேறவங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயருக்கு வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிரபுரம் அப்படிங்கிற ஊரில், அதாவது எண்ணெய் கிராமம் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்திருக்காரு. அங்கே இருந்தப்போ தான் ஊவே சாமிநாதருக்கு வந்து கிளாஸ் எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றின கண்டென்ட்டும் ஓல்டு புக்கில் இருக்குது. ஆனால் எந்த ஸ்டாண்டர்ட்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மீனாட்சி சுந்தரனாரும் இந்த மீனாட்சி சுந்தரனாரும் வேறு. இப்போ நம்ம சிலபஸில் இருக்கிற மீனாட்சி சுந்தரனார் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் பார்த்தீங்கன்னா 1900 வாழ்ந்திருக்காரு. 1901லிருந்து 1980 வரைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆமாம் 1901லிருந்து 1980 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனோட மாணவர் தான் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனோட அப்பா. அதனால் அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட ஈர்ப்பால் தன் மகனுக்கு வந்து மீனாட்சி சுந்தரன் அப்படின்னு பேர் வச்சுருப்பார் இவரோட அப்பா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி எனும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2ம் சரி. கூற்று காரணம் 2மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். இவரோட இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றி எழுதின கட்டுரை என்னன்னா குடிமக்கள் காப்பியம். இதோட தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றின கொஸ்டின் அவ்வளோதான். இதுக்கப்புறம் சி இலக்குவனார் பற்றி இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சி இலக்குவனார். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இலக்குவனார். நம்ம ஒரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார் இவங்களை பற்றின கண்டென்ட்லாம் நெட்டில் இருந்து தான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் இதை படிச்சுக்குங்க. ஏன்னா இனி வர எக்ஸாமில் வந்து இவங்களை பற்றின கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணோம்ல. இதில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி என்னென்னா, அவரோட பிறப்பு வந்து 8/1/1901. இறப்பு பார்த்தீங்கன்னா 27/8/1980. இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் என்னன்னா சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. இவர் பார்த்தீங்கன்னா 1916 அர்ஜுனர்களுக்கு இரவு பள்ளிக்கூடம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ SC STன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் 1916 இரவு பள்ளிக்கூடம் வந்து தொடங்கியிருக்காரு. 1923 பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு. இவர் 1922 பார்த்தீங்கன்னா BL பட்டம் முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1923 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக பணியாற்றியிருக்காரு. இவர் 1924 சென்னை மாநகராட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்திருக்காரு. 1924 சென்னை மாநகராட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்.
1925 அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. 1925 அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. 1936 வேதாந்தா சங்க தலைவராக இருந்திருக்காரு. 1936 வேதாந்தா சங்க தலைவராக இருந்திருக்காரு. 1944 விடுதலைக்காக போராடி சிறை சென்றிருக்கிறாரு. 1944 பார்த்தீங்கன்னா விடுதலைக்காக போராடி சிறை சென்றிருக்கிறாரு. 1944 டு 1946 அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் 1958 பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. 1947 மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவியிருக்காரு. 1947 மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவியிருக்காரு. 1961 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. 1961 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. 1966 டு 1971 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக இருந்திருக்காரு. 1966 டு 1971 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தர் யாருன்னா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 1973 டு 74 திருவேங்கடன் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியின் சிறப்பாய்வாளராக பணியில் இருந்தார். 1973-74 திருவேங்கடம் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியின் சிறப்பாய்வாளராக பணியில் இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் வித்வான் தேர்வெழுதி மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் வித்வான் அப்படிங்கிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே இருந்திருக்கு. அந்த ரெண்டுமே எழுதி ரெண்டுலேயுமே மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. அவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா கானல் வரி, குடிமக்கள் காப்பியம். இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. இந்த குடிமக்கள் காப்பியம், கானல் வரி ரெண்டுமே. அப்புறம் அடுத்து பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர், வள்ளுவரும் மகளிரும், நீங்களும் சுவையுங்கள், கால்டுவெல் ஒப்பிலக்கணம், அன்பு முடி, தமிழ் மனம், வாழும் கலை, தமிழ் மொழி வரலாறு, 10 பாட்டு ஆய்வு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட நூல்கள். இந்த நூல்கள்லாம் நல்லா படிச்சுக்குங்க. இதில் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட்டு அவரோட ஆங்கில நூல்கள் என்னென்னா எ ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், அவைடா இன் தமிழ், தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோட ஆங்கில நூல்கள். இவர் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. அதனால் இவரை பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு பட்டங்கள் இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் அறிந்த மொழிகள். இது நான் அந்த பிடிஎஃப்பில் கொடுக்காம விட்டுட்டேன். இவர் அறிந்த மொழிகள் என்ன அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன். இது எல்லாமே இவர் அறிந்த மொழிகள். நெக்ஸ்ட்டு இவரோட சிறப்பு பட்டங்கள். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோட சிறப்பு பட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவரை பார்த்தீங்கன்னா பல்கலை செல்வர் அப்படின்னு சொன்னது தர்மபுரம் ஆதீனம். இந்த தர்மபுரம் ஆதீனம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பல்கலை செல்வர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பன்மொழி புலவர் அப்படிங்கிறது குன்றக்குடி ஆதீனம். குன்றக்குடி ஆதீனம் பார்த்தீங்கன்னா இவரை பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெருந்தமிழ் மணி அப்படின்னு சிவபுரி சன்மார்க்க சபை. இந்த சிவபுரி சன்மார்க்க சபை இவருக்கு பெருந்தமிழ் மணி அப்படின்னு பட்டம் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக காமராசர் அவர்கள் தான் இருந்திருக்காரு. அவர் தலைமையில் தான் இவருக்கு இந்த பெருந்தமிழ் மணி அப்படிங்கிற பட்டத்தை இந்த சிவபுரி சன்மார்க்க சபை வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு திருவிக்கா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை சொல்லியிருக்காரு. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா. நெக்ஸ்ட்டு இலக்கிய வித்தகர், தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர். இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்னென்னா இலக்கிய வித்தகர். இதுவும் நல்லா படிச்சுக்குங்க, இது கூட கேட்கலாம். இலக்கிய வித்தகர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இது பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி இலக்குவனார் பற்றி பார்க்கலாம்.
இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1909 டு 1973. இயற்பெயர் லட்சுமணன். ஊர் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா லட்சுமணன். ஊர் வந்து திருத்துறைப்பூண்டியில் வாய்மை மேடு அப்படிங்கிறது தான் இவர் பிறந்த ஊர். இலக்குவனாரின் தமிழ் ஆசிரியர் சாமி சிதம்பரனார். இவரோட தமிழ் ஆசிரியர் வந்து சாமி சிதம்பரனார். தஞ்சாவூர், திருவையாறு, திருநெல்வேலி இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்காரு. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இலக்குவனார். தொல்காப்பியத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 1936 தமிழ் வித்வான் பட்டம் பெற்றார். இவரும் தமிழ் வித்வான் பட்டம் பெற்றிருக்கிறாரு. எந்த வருஷம்னா 1936. இலக்குவனாரின் புனைப்பெயர் தொல்காப்பியன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் அதிக ஈடுபாடு கொண்டதுனால இவரோட புனைப்பெயரா தொல்காப்பியன் அப்படின்னு பெயர் வச்சிருந்திருக்காரு. இலக்குவனாரின் புனைப்பெயர் தொல்காப்பியன். வருகை பதிவில் உள்ளேன் ஐயா என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் இலக்குவனார். இவர் தமிழாசிரியராக பணி புரிஞ்சிருக்காருல. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அட்டனன்ஸ் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து உள்ளேன் ஐயா அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா இந்த இலக்குவனார் தான். வருகை பதிவில் உள்ளேன் ஐயா என்பதை முதலில் அறிமுகப்படுத்தியவர் இலக்குவனார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவர் பார்த்தீங்கன்னா 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துருக்கிறாரு. என் வாழ்க்கை போர் என்பது இவரது சுய வாழ்க்கை வரலாறு நூலாகும். என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இலக்குவனார் அவரோட வாழ்க்கை வரலாறு நூல். இதே ஊவேசா பார்த்தீங்கன்னா என் சரிதம் அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாறு நூல் எழுதியிருப்பார். இதில் ஊவேசா பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை போர் அப்படின்னு அவரோட சுயசரிதை வந்து வரலாறு இலக்குவனாரோடது. 1962 பார்த்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கினார். 1962 இலக்குவனார் வந்து தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியிருக்காரு. 1968 to 70 உஸ்மானியா பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக பொறுப்பு வகித்தார். இலக்குவனார் 1968 to 70 உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பொறுப்பு வகித்திருக்காரு. இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா செந்தமிழ் மாமணி, செந்தமிழ் காவலன், பயிற்சி மொழி காவலர், இந்தி எதிர்ப்பு படை தளபதி, குரல் நெறி காவலர், மொழிப்போர் மூலவர், இலக்கண செம்மல். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கண செம்மல் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்குவனார் அவரோட சிறப்பு பெயர்கள். அவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா குரல் நெறி, திராவிட கூட்டரசு, திராவிடியன் ஃபெடரேஷன், சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வார இதழ். இவர் நடத்திய வார இதழ் சங்க இலக்கியம். நடத்திய இதழ்கள் அப்படிங்கிறது குரல் நெறி, திராவிட கூட்டரசு, திராவிடியன் ஃபெடரேஷன். இது பார்த்தீங்கன்னா ஆங்கில இதழ். அடுத்து சங்க இலக்கியம். நெக்ஸ்ட்டு இவரோட நூல்கள் எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழகத்தில் நாம், கர்மவீரர் காமராசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், சங்க இலக்கிய சொல்லோவியங்கள், கூறும் தமிழர் வாழ்வியல், தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும், ஆங்கில மொழிபெயர்ப்பு. இதுதான் இவரை பற்றி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன கொஸ்டின்னா தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் இலக்குவனார். இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும், ஆங்கில மொழிபெயர்ப்பு. இவரோட ஆங்கில நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், தி மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவரோட ஆங்கில நூல்கள். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இலக்குவனார் இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஊவேசா அவங்களுக்கான ஒன்லைனர் வந்து நான் ஆல்ரெடி 2019-17 வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இடையில எங்கள் பாப்பா வந்துருச்சு, சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.